சமீபத்தில் மறைந்தவர் கராத்தே எக்ஸ்பர்ட் ஷியான் ஹுசேனி. இவரது சகோதரர் இஷாக் ஹுசேனி. இவரும் கராத்தே, மார்ஷல் ஆர்ட்ஸ் மற்றும் வாள்வீச்சில் உலக அளவில் பல்வேறு பட்டங்களை வென்றிருக்கிறார். இவர் தற்போது பூகம்பம் என்ற பெயரில் புதிய படம் ஒன்றை இயக்கி தயாரித்து 2 வேடங்களில் நடித்திருக்கிறார். இப்படம் தீபாவளி தினத்தில் திரைக்கு வருகிறது. ஒன்றுமே தெரியாத ஹீரோக்கள் கூட 50 பேர்களை அடிப்பது போல் நடிப்பார்கள். ஆனால் நான் கராத்தே மற்றும் மார்ஷல் ஆர்ட்ஸ் வாள்வீச்சில் மிகச்சிறந்த பட்டங்களை வென்றிருந்தாலும் இப்படத்தில் ஒரே அடியில் 50 பேரை வீழ்த்தும் ஹீரோ போல் நடிக்கவில்லை. நேச்சுரலான ஃபைட்களில் தான் இதில் நான் நடித்திருக்கிறேன். பூகம்பம் எந்த அரசியலை பேசுகிறது என்பதை இஷாக் ஹுசைனி கூறினார். அவர் என்ன கூறினார் என்பதை இப்போது காணலாம். டிரெக்டோரியல் வெஞ்சர் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட். எனக்கு இதை பார்க்கும்போது அதில் என்ன தப்பு இருக்கோ அது மட்டும்தான் தெரியுது. அது நீங்களும் அதை சில விஷயங்களை கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதுதான் நான் முதல்ல சொல்கிறது. ஏன்னா நான் வேற ஒரு லெவலில் நான் ஒரு ப்ரொஃபஷ்னல், நான் எஜுகேஷனில் ப்ரொஃபஷ்னல். அதனால் நான் அதை தான் பார்ப்பேன். நான் என்ன தப்பு பண்ணுறேன்றது தான் பார்ப்பேன். அதை நான் அடுத்த தடவை திருத்திக்கிறேன். ஐ வில் தேங்க்யூ வெரி மச். நீங்கள் என்னை அதுக்காக மன்னிச்சிடுங்க ஏதாவது சின்ன சின்ன தவறுகள் இருந்தால். பட் இதில் ஒரே ஒரு விஷயம் நான் முக்கியமாக சொல்ல வர்றது என்னென்னா, அரசியல் நீ எப்போ பார்த்தாலும் ஒரு எலெக்ஷன் நடக்குது. அதில் என்னென்னா எந்த லெவலுக்கும் ஒரு அரசியல்வாதி போவான் அப்படின்றது தான் இதோடைய பேசிக் பாயிண்ட்டே. நான் சொல்ல வர்றது என்னென்னா, நீங்கள் இதை பல ஆங்கிளில் யோசிச்சு பாருங்கள். சில வடநாடுகளில் ஒரு ஏரியாவில் அவங்க வேற ஆளுங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஏரியா மக்களே வெளியே வர விட மாட்டாங்க. ஸோ அதை வித்தியாசமாக வித் அனதர் ஆங்கிள் அதை தான் நான் சொல்ல பார்த்துருக்கேன். இதில் நீங்கள் இப்போ நீங்கள் சீரியஸ்லி வாட்ச் த மூவி, நான் எதுலேயுமே மிகைப்படுத்தலை. நான் ஒரு சின்ன வயசுல இருந்த மை பிரதர் இப்போ தான் இறந்தார், ஷியான் ஹுசைனி. நான் ஒரு 11 வயசுல இருந்து நான் ஐ எம் லேர்னிங் கராட்டே. நான் பெரிய ஹை லெவலெல்லாம் தொட்டவேன். வாள்வீச்சிலெல்லாம் நான் இன்டர்நேஷ்னல் லெவலில் இது பண்ணுவேன். பட் நான் இந்த படத்தில் அங்கே பறக்கிறது, இங்கே பறக்கிறது, இப்படி வர்றது அதெல்லாம் நான் பண்ணவே இல்லை. நான் எது நேச்சுரலாக இருக்குமோ அதை மட்டும்தான் நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் நல்லா கவனிச்சிருப்பீங்க. நான் என்னோட ஆக்ஷனை தான் ஓரளவுக்கு காமிச்சேன் ஒழிய, நம்மளுடைய ஸ்டண்ட்டு மாஸ்டர்ஸ் எல்லாம் ரொம்ப திறமையானவங்க. அதனால் ஒன்றுமே பண்ணாதவங்களை கூட அங்கே ஒருத்தரை பறக்க விட்டு இங்கே ஒருத்தரை பறக்க விட்டு அதை பில்டப் பண்ணுவாங்க. நான் அதை ஓரளவுக்கு நேச்சுரலாக பண்ணணும்னு நினச்சேன். அதே மாதிரி ஆக்ஷன் எதுவுமே ஐ வாண்டட் டு மேக் இட் லைக் அ ஸ்டோரி. அதாவது இவங்க ஒன்று பண்ணுவாங்க, அதாவது மைண்டை யூஸ் பண்ணி பண்ணுற மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன். நான் சும்மா உடனே ஒரு 50 பேரை அடித்து போடுறது இதெல்லாம் நான் இந்த படத்தில் பண்ண மாட்டேன், எந்த படத்துலையும் பண்ண மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு அஃப்கோர்ஸ் சில விஷயங்களில் கொஞ்சம் அன்நேச்சுரலாக இருக்கலாம். பட் எந்த அளவுக்கு நேச்சுரலாக எது பண்ண முடியுமோ பண்ணியிருக்கேன். சின்ன சென்டிமெண்ட்ஸ் கூட ஒரு மாதிரி நேச்சுரலாக பண்ணணும்னு நினச்சிருக்கேன் கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த படத்தை. பட் அஃப்கோர்ஸ் நான் நினச்ச அளவுக்கு அவ்வளவு நேச்சுரலாக என்னால் பண்ண முடியல. ஏன்னா பல விஷயங்கள். ஸோ இந்த படம் இதோடைய கேன்வஸ் ரொம்ப பெருசு. ஸோ அதை கொஞ்சம் கம்மி பண்ணி, அந்த கேன்வஸை கொஞ்சம் கம்மி பண்ணும்போதே அது சில இடங்களில் காம்ப்ரமைஸ் ஆகும். ஸோ அந்த காம்ப்ரமைஸ் எல்லாம் மறந்துட்டு, பட் பேசிக்காக இஃப் யூ see the movie, it has a clear message. சும்மா மோனோலாக் அடிக்காதீங்க, எங்களோட டிஸ்கஸ் பண்ணுங்க. நீங்கள் அரசியல்வாதியாக இருந்தால் எங்களோட டிஸ்கஸ் பண்ணுங்க. எங்களை சும்மா ரொம்ப லோவாக நினைக்காதீங்க. அதே மாதிரி மக்களுக்கு சொல்ல வர்றது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். காசு வாங்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் போய் பேசக்கூடாது. அப்புறம் அவ்வளோதான். ஒரு தடவை நீங்கள் ஓட்டுக்கு காசு வாங்கிட்டீங்கன்னா அதை பற்றி அப்புறம் பேசி பிரயோஜனம் இல்லை. இந்த மாதிரி சில விஷயங்களை நான் ஒரு மாதிரி சட்டிலாக சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ஒரு 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 விஷயத்தை ஐ வாண்டட் டு மேக் இட் அ ஸ்மார்ட் ஸ்கிரிப்ட். ஒரு ஸ்கிரிப்டை சும்மா அதாவது அடிச்சுட்டு இது பண்ணிட்டு போகாமல் ஒரு மாதிரி ஒரு 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 பில்டப் எப்படின்னா கதையாக சொல்லணும்னு நினச்சிருக்கேன். அதாவது எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்கேன். அதில் சின்ன சின்ன யாருமே பெரிய நடிகர்களே கிடையாது. அவங்கள ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 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 சீனை வச்சு பண்ணியிருக்கேன். ஸோ whatever I have tried. நல்லா இருந்தால் பாராட்டுங்க, நல்லா இல்லைன்னா அடுத்த தடவை நான் திருத்திக்கிறேன். ஐ ஹோப் ஐ ஹவ் டன் சம்திங். ஒரு சின்ன சேஞ்ச் அந்த மூவியில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸை நான் காமிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். அது உங்களுக்கும் அது பட்டுச்சுன்னா ப்ளீஸ் என்கரேஜ்.
தீபாவளிக்கு படம் வருது சார். ஐ விஷ் யூ ஆல் குட் லக் அண்ட் ஐ ஹோப் த மூவி வில் டூ வெல். அதை நான் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் ஃபார் கமிங் ஓவர்.